கர்த்தர் நல்லவர். ஓகே, குட். இன்றைக்கு ஒரு டாபிக் உங்கள் மத்தியில் டீச் பண்ண போகிறேன். நான் இப்போ எடுக்கிறது எல்லாமே ஒரு டாபிக் தான். இங்கே சில போதகர்கள் உற்சாகமாக ஒரு ரெகுலராக ஒரு 3 நாள் மந்த்லி 3 days பைபிள் காலேஜே போடலான்னு சொல்லி என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தருக்கு சித்தமானால் அக்டோபர் மாதத்துலேருந்து 3 நாள் மாதம் 3 நாள் இல்லை 2 நாள் ஒரு பைபிள் கிளாஸு நம்ம போடுவோம். அப்போ அநேக போதகர்கள் செய்யுங்க பாஸ்டர், நாங்கள் நிற்கிறோம் பின்னாடி. நம்ம ஊழியர்கள் எல்லாம் ஐக்கியமாக சேர்ந்து ஒரு பைபிள் காலேஜ் செய்கிறதுங்கிறதே ஒரு பெரிய எழுப்புதல். அதுதான் எழுப்புதலுக்கு ஆரம்பமே. அதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலத்தில் வசனம் தான் எல்லாரையும் ஒன்றா சேர்க்கும். வேதம் படிக்க படிக்க நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்துருவோம். அதில் ஆட்டோமேட்டிக்காக ஆவியானவர் செஞ்சிருவார். அப்போ கர்த்தருக்கு சித்தமானால் அப்படி செய்வோம். வருகிற வெள்ளி சனி கூட ஒரு மீட்டிங் இருக்குது. உங்களுக்கு கூட்டம் முடிஞ்ச உடனே பாஸ்டர் அதை குறித்து உங்களோடு பேசுவார். இப்போ நம்ம நேரடியாக ஸ்டடிக்கு போயிடுவோம், டைம் இல்லை. ஓகே, குட். நீங்கள் நோட்டீஸ் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். நோட்டீஸில் போட்ட டாப்பிக்கு இப்போ நான் டீச் பண்ணலை. அதை நான் வெள்ளிக்கிழமை பண்ணுறேன். வெள்ளி சனி 2 டாப்பிக்கு அருமையான டாபிக் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு பண்ணுற டாபிக் ஆராதனை, தேவ ஆராதனை. தேவ ஆராதனை இது எப்படி பைபிளில் எழுதப்பட்டிருக்கு, என்ன மாதிரி இதை குறித்த சத்தியம், என்ன சத்தியம் மறைந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். ஒரு டாபிக் வசனம் வாசிப்போமா? ஓகே, ரோமர் 9:4. அவர்கள் இஸ்ரவேலரே புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாய பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்கு தத்தங்களும் அவர்களுடையதே. இங்க என்ன எழுதியிருக்குன்னா, எல்லாமே அவர்களுடையது. எதுவுமே தேவன் பழைய ஏற்பாட்டில் புறஜாதிக்கு கொடுக்கல. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இப்போ காட் யாருடைய காடுன்னு ஒரு கேள்வி கேட்குறேன். எங்க ஆன்சர் பண்ணுங்க. காட் யாருடைய காட்? இப்ப 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 உங்களுடைய காட். ஆனால் ஆக்சுவலாக உங்களுடைய காடு கிடையாது. அவர் இஸ்ரவேலினுடைய தெய்வம். ஏன் தெரியுமா? அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? உபாகமம் 6:4 இஸ்ரவேலை கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அவர் புறஜாதிக்கு காடு கிடையாது. காடு அவங்களுடைய காட். பைபிள் யாருடையது? இன்னைக்கு இந்த பைபிள் யாருடையது? நீங்க ஸ்டூடெண்ட் தான், ஆன்சர் பண்ணணும். பைபிள் யாருடையது? உங்களுடையது. ஆனால் பைபிள் உங்களுக்காக எழுதலை. உங்களை மனசில் வச்செல்லாம் காடு பைபிள் எழுதலை. பைபிள் இஸ்ரவேலர்களை மைண்டில் வச்சு தான் பைபிள் என்ன செஞ்சாரு? எழுதினாரு. இதுக்கெல்லாம் நிறைய ரெஃபரன்ஸ் கொடுப்பேன் நான். பைபிள் உங்களது கிடையாது. காடு உங்கள் காடு கிடையாது. ஆராதனை யாருக்கு சொந்தம்? இன்னைக்கு உங்களுக்கு, அன்னைக்கு ஆமா, அடுத்தவன் சொத்தை எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பந்தா காட்டுறீங்க நீங்க? சகலமும் அவனுக்கு தான் சொந்தம். நீங்கள் புறஜாதிகள், காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், நீங்கள் ஒதுக்கப்பட்டவர்கள். தேவன் உங்களுக்கு தேவனாகவே அவர் இல்லை. ஆனால் இன்றைக்கு எல்லாவற்றையும் அவங்கிட்ட இருந்து பிடுங்கி கர்த்தர் உங்ககிட்ட கொடுத்துட்டார். இது எப்படி கை மாறிச்சு அப்படிங்கிறத கவனிக்கணும். இது எப்படி கை மாறிச்சு அப்படிங்கிறத கவனிக்கணும். இப்ப இந்த சொத்து யாருது? இந்த சொத்து யாருது? அடங்கொப்புரான இந்த பில்டிங், இந்த சொத்து யாருது? ஓனரே கம்முன்னு தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இது எப்படி கை மாறிச்சு? இது எப்படி கை மாறிச்சுன்னா, சும்மா கை மாறாது. ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் போய்
இவங்க இன்னொருத்தர் பேர்ல எழுதி சைன் பண்ணி சீல் போட்டு ஸ்டாம்ப் பேப்பர் சொல்லுவாங்கல்ல, இங்க இருக்கு அப்படி இல்ல வெள்ளை பேப்பர்ல எழுதுறதா? வெள்ளை பேப்பர்ல அவன் எழுதிட்டு போயிடுவான். முத்திரைத்தாள், தமிழ்ல உறுதி பத்திரம், முத்திரைத்தாள், அதுல எழுதி அரசாங்கத்துல பதிவு செஞ்சா யாருடைய பெயர்ல இவங்க மாத்துறாங்களோ அவங்களுக்கு சொந்தம். அதுக்கப்புறம் இந்த சொத்து இவங்களுக்கு என்ன ஆகாது? சொந்தமாகாது. எல்லாமே கர்த்தர் அப்படித்தான் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிறார் பைபிள்ல. எல்லா வாக்கு தத்தங்களும், ஆராதனைகளும், வேத வசனங்களும், எல்லா மகிமையும், எல்லா புத்திர சுவிகார பாக்கியமும், சகலவற்றையும் ஆண்டவர் அவன் கையில இருக்கிறத பிடுங்கி ஒரு முத்திர பத்திரத்தை ரெடி பண்ணி டாக்குமெண்ட் பண்ணி காட் சைன் பண்ணி சீல் போட்டு உங்களுக்கு டிரான்ஸ்பர் ஃப்ரீயா பண்ணிட்டாரு. எல்லாம் ஃப்ரீ. இந்த லேண்டை வாங்கணும்னா காசு கொடுக்கணும், கரெக்டா இல்லையா? இந்த லேண்டை வாங்கணும்னா காசு கொடுக்கணும். ஆனா கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு இலவசம். இதுல இன்னைக்கு இந்த ஒரு டாபிக் மட்டும்தான் பார்க்க போறோம். இத இது யாத்திராகமத்துல இருந்து நம்ம கொண்டு வருவோம். யாத்திராகமத்துல 3:12 வசனம் படிக்கிற ஆட்கள் யாராச்சும் இருந்தா கொஞ்சம் ஹெல்ப்பாக தான் இருக்கும். டக்கு டக்குன்னு படிக்கணும், நல்லா தெளிவா, அவசரப்பட்டு ஓடாம, தப்பு தப்பா படிக்காம, நல்லா நிறுத்தி நிதானமா படிங்க பார்ப்போம்.